ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வச்சு தான் நம்ம ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ரெசிபி. சின்ன பிள்ளைங்க முதல் பெரிய ஆட்கள் வரை இதை நம்ம குடிக்கலாம். நல்ல ஒரு ரெசிபி தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம உளுந்து எடுத்து நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அது கொஞ்சம் அந்த வறுக்கிறேன்னு அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரை நல்லா வறுக்கணும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப வறுத்துட்டு நீங்கள் அந்தளவு வறுக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரதவரை நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் அந்த நம்ம உளுந்து எடுக்கிறதுல பாதி அளவு அரிசி, பச்சரிசி எடுத்து அதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ரெண்டுமே சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்புறமா அந்த ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் அதை அரிப்பு வச்சு அரிக்கணும்னா அரிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே போடணுன்னா ஓகே தான். நான் வந்து அரிப்பு வச்சு எதுவும் அரிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அரிப்பு வச்சு அரிக்கிறதுனால கொஞ்சம் திட்டு அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அரிச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மாவை வந்து எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சி அதில் வந்து கொஞ்சம் தேவையான ஏலக்காவும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு அது வீடியோவில் எடுக்க முடியல. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை போட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஆனதுமே நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு தேவையானது வந்து ஒரு சின்ன ஒரு பேன் எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், அப்புறம் அந்த தேங்காய் இது எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி அது நல்லா வறுத்து அது கொஞ்சம் மணம் மாதிரி வரும், ஒரு ஸ்மெல்லு. அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த உளுந்து கஞ்சி மாதிரி, இது எல்லாமே சேர்த்து அந்த உளுந்து கஞ்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் இந்த ரெசிபி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய குட்டி பையனுக்கு கொடுத்தேன். அவன் நல்லா விரும்பி இதை குடிக்கிறான். பாய்.